நேற்று என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நடாமல் சோலாரை கொண்டு இறக்கிட்டு இருந்தோம்லாங்க. நம்மளுக்கு அப்புறம் ஒரு வண்டி வந்துச்சு பார்த்துக்கோங்க. நம்ம இறக்கிட்டு இந்த இதில் பேலட் இருந்தது, இந்த பலகை மாரி பேலட் மாரி இருந்துச்சு. அதை வந்து அந்த சைடு கொடுப்பா அப்படின்னாங்க லோடு மேனு. ஆனால் அங்கோடி கொண்டு விட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடியே அதில் இந்த பிசுறுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி பிசுறு சோலாரில், அது யாருக்குன்னே கண்ணில் பட்டுருச்சு. வண்டி எடுக்கும்போதே பட்டுருச்சு. சரி ரிவர்ஸ் எடுத்து அங்கோடி விட்டு நம்ம இது பண்ணணும்னு நினச்சிட்டு அங்கோடியை விட்டுட்டு விட்டுருக்கேன். அதுக்குள்ளே அந்த வண்டி வந்து நான் விட்ட இடத்துல பாயிண்டில் வந்து விட்டுருக்காங்க. நான் கரெக்டாக மிரரில் பார்த்து எனக்கு சரியாக கண்ணு தெரில. அதனால் செல்லு எடுத்து ஃப்ரண்ட் கேமரா போட்டு என் கண்ணை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்னா அவர் அங்கேருந்து கத்துதாரு, வீடியோ எடுக்காத வண்டியா அப்படின்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன்னா, உங்கள் வண்டி வீடியோ எடுக்கலண்ணே, என்னை தான் நான் எடுக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது பிடிக்காதவங்க நேரத்தாங்க இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். என்னென்னா, அதாவது நம்ம நேரில் பார்த்து திட்டினாலும் வச்சாலும் 2 அடி அடித்தாலும் நம்ம அந்த வழியோட போயிடும். ஆனால் அவங்க பார்த்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, மனசே கேட்கலங்க. நேற்று நைட்டு சாப்பாடுங்கும் போது ஒரு அண்ணன் வந்து பார்த்து பேசி கை கொடுத்துட்டு போனாப்புல. அப்போ கூட எனக்கு மைண்டே அந்த நினப்பு தான் இருந்தது. என்னடா இப்படி இருக்காங்க, நம்மளுக்கு பிடிக்காதவங்க, நம்மளை இவ்வளோ வெறுப்பாக பார்க்காங்க, நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோம் அப்படி சொல்லி மைண்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கமும் இல்லைங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கு முடிச்சுதாங்க கிடந்தேன். வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி சோகமாக போட்டால் 20 பேருக்கு மேலே நம்மளை பார்க்க மாட்டாங்க. இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 1500 பேர் 2000 பேர் டெய்லி பார்க்காங்க. இன்ஸ்டாவில் 2000 பேர் பார்க்காங்க. அதான் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போடக்கூடாது. இன்ஸ்டாவில் போட்டால் தானே இருக்க ட்ரேர் மார்க் எல்லாத்துக்கும் போகுது. யூடியூப்பில் போடுவேன். யூடியூப்பில் வந்து ஃபாலோவர்ஸ் கம்மி தான், மொத்தமே 75 பேர் தான் இருக்காங்க. அது எங்கள் ஊருக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வீடியோ போடுறது எதுக்காண்டி, இதுக்கு முன்னாடி ஒரு ஐயா துணைன்னு சொல்லி ஒரு வண்டியில் ஓட்டிகிட்டு இருந்தேன். டிரைவரான புதுசில் ஒரு 7 மாதம் அங்கே ஓடினேன். அப்புறம் ஓப்பன் டெய்லர் மாற்றினா ஆசைங்க. அப்புறம் அங்கேருந்து இறங்கி அதுக்கப்புறம் தெரிஞ்ச டிரைவர் மூலமாக ஒரு மேனேஜர் நம்பர் வாங்கி சென்னையில் தான் ஓப்பன் டெய்லர் மாற்றுக்கு போயிட்டேன். போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையில் போய் லைசன்ஸ்லாம் ஒரிஜினலே கொடுத்ததுக்கப்புறம் வண்டியெல்லாம் நல்லா பெருக்கி தொடச்சி நாக்கு போட்டு நக்கி, சாயந்தரம் ஓனர் வருவார்ப்பா, லோடு சொல்லுவார், 5 மணிக்கு வருவார், லோடு சொல்லுவார், பார்த்து ஓட்டிக்கோ அப்படி சொல்லி மேனேஜர் லைசன்ஸ் வாங்கிட்டு போயிட்டார். நான் வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு நல்லா திருநை பூசிட்டு பக்காவாக ரெடியாக இருந்தேன். அப்போது அந்த ஓனர் வந்து என்ன சொன்னார், எனக்கு அவர் ஓனர்னே தெரியாது. யார்ப்பா தம்பி நீ அப்படின்னாரு. நான் அந்தமாதிரி வண்டி மாற்றிருக்கேனே அப்படின்னேன். அவர் ஒன்றும் சொல்லலை. நான் தான் ஓனர் எதுவுமே காமிச்சிக்கல, போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் வருது, இந்தமாரி தம்பி லைசன்ஸ் நான் கொண்டு வரேன், நீ ஊருக்கு கிளம்பிட்டோப்பா, ஓனர் வேண்டான்ட்டாருப்பா அப்படின்னாங்க. ஏன்னா என்னென்ன ஆச்சு அப்படிங்க. இல்லைப்பா, பையன் சின்ன பையனாக இருக்கான், நரம்பு மாரி இருக்கான், இவ்வளோ நம்பி இவ்வளோ பேர் வண்டி எப்படி ஒப்படைக்கிறது, வேண்டாம் வேறு ஆளை பாருங்கள் அப்படின்ட்டாருப்பா. நீ எதுவும் தப்பாக நினைக்காத, அவன்கிட்ட உண்மையை சொல்லுதேன், நீ எதுவும் தப்பாக நினைக்காதப்பா, பைசா அது வேணான்னு சொல்லுப்பா, பசாயி நான் தாரேன், போய்ட்டு வாப்பா அப்படின்ட்டாரு. மொத்தமே ஊர்லேருந்து வரும்போது 1500 தாங்க வந்தேன் சென்னைக்கு. வந்து சாப்பாடு செலவு, போகும்போது பசாரி செலவு எல்லாம் 1000 சோழி முடிஞ்சுது. 500 400 நம்ம வச்சுருந்தேன். அதை வச்சு ட்ரெயினில் போனேன். போகும்போதே கண்ணீர் விட்டு கண்ணீர் பொங்கி தான் அழுதுட்டு தான் போனேன். என்னடா எல்லோரும் உருவத்தை பார்த்து இடம் போடுறாங்களா, திறமையை பார்க்க மாட்டேங்காங்களா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடிலாம் வீடியோ எடுத்து போடுவேங்க. என் ஃபஸ்ட்டு வீடியோலாம் பாருங்கள், என் வாய்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டேன். சும்மா பாட்டு ஏதாவது எடிட் பண்ணி அப்படி சும்மா ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டிருப்பேன், தவிர போட்டிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வெறி எரிச்சு, நீங்கள் எல்லாம் என்ன உருவத்தை பார்த்து கேலியாக பண்ணுவீங்க இருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீடியோ நான் என் வாய்ஸை போட்டு வீடியோ போட்டேன். அப்புறம் கொஞ்சம் வியூஸ் போணுச்சு, ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தாங்க இப்போவும் அந்த மேனேஜர் ஃபோன் அடிப்பார், பேசுவார், தம்பி என்னடா எங்கே ஓடுத பார்த்து ஓட்டு அப்படிம்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, எதுவும் வண்டி மாற்றினாலும் சொல்லு, அண்ணன் மாற்றி விடுதேன்பார். இல்லைண்ணே நீங்கள் கேட்ட வரைக்கும் ரொம்ப நன்றிண்ணே, ஒன்றும் வேண்டாம்ண்ணே அப்படிம்பேன். ஏன்னா நம்மளுக்கு வண்டி இல்லைன்னா சேர்த்து விடுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குங்க. யாருன்னா தூத்துக்குள்ளே 2 அண்ணன் மாதிரி இருக்காங்க. ஒன்று என்னை வந்து கிளீனராக நான் வந்து ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வண்டியும் கேட்டு கெஞ்சி கூத்தாடி தான் அந்த வண்டியில் ஏறினேன். அப்போ தான் போத்தின்னு ஒரு அண்ணன் ஜானகியில் ஓடுதார். அவர் தான் என்னை முத கிளீனராகவே ஒரு வண்டியில் ஏற்றி விட்டார் ஜானகியில். என் குருநாதர் பேர் நாகராஜ். யாருன்னா புவனேஸ்வரி வண்டி ஓனரோட கூட பிறந்த அண்ணன். அப்புறம் 2ஆவது டைம் வண்டி இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தேன். அப்போ தான் போத்தினை ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னாரு. இந்தமாதிரி ஊரில் தானே இருக்கேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் தான் அம்மா வண்டிக்கு போ, கொஞ்ச நாள் அங்கே ஓடு அப்படின்னாரு. ஒரு 6 மாதம் அங்கே ஓடினேன். அங்கே ஓனர் எல்லாம் நல்ல டைப்புங்க. அம்மா வண்டியில் ஒரு பிரச்சனை கிடையாது.
2-3 வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஏன்டா இவனை யாரா என்னடா சொன்னா, நீ வா பஸ்ஸாடிங்க ஓடு அப்படின்னாங்க. நம்மளுக்கு ஓப்பன் டெலிவரி மேலே ஒரு ஆசைங்க, லைன் ஓட்டணும் தான் நம்மளுக்கு ஆசை. அந்த அன்னைக்கு இறங்கிட்டேன். நிறையா இருக்குங்க, சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளோ இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன்ட்டு. நேற்று அவர் அந்த பார்வையை எனக்கு கொண்டுட்டுங்க. கை நீட்டி என் வண்டியை வீடியோ எடுக்காத அப்படின்னாருந்தானே, உங்கள் வண்டியை வீடியோ எடுக்கலண்ணே அப்படிங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. அவங்க மூஞ்சை பார்த்து விட என்னால் பேசுறதுக்கு எனக்கு என்னடா நம்ம அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டோம், இப்படி நம்மளை இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நேற்று ஃபுல்லாமே மைண்டே சரியில்லைங்க. வீடியோ போடவா வேண்டாமா, நம்ம போட்டு இது போடுறதுனால நம்மளுக்கு ஒரு லாபமும் கிடையாது. நான் என்னுடைய மெமரிக்காண்டி தான் நான் போடுறேன். யாருக்குன்னே சொல்லியிருப்பேன், என்னுடைய மெமரிக்காண்டி தான் அந்த வீடியோலாம் போடுறது. நெச்சியா பார்ப்போம். அதான் நினச்சிருக்கேன், நம்ம இன்ஸ்டாவில் வீடியோ போட நிப்பாட்டிடுறோம். இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோ போட நிப்பாட்டிட்டு யூடியூப்பில் மட்டும் போடணும். ஏன்னா யூடியூப்பில் யாரும் அந்த மாதிரி ட்ரைவர் மாதிரி யாரும் உள்ள யூடியூப்பில் இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. முக்கால்வாசி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பில் நம்ம போடுவோம், நம்மளுக்கு தேவை, நம்ம மெமரிக்காண்டி தான் போடுறோம். யூடியூப்பில் கொண்டு போட்டால் போதும். பார்க்காங்க, விருப்பம் இருக்காங்க பார்க்காங்க, இல்லாதவங்க போகிறாங்க, அவ்வளோதான். பிடிச்சவங்க யூடியூப் லிங்க் நான் இன்ஸ்டாலையும் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை தொட்டு ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, தம்பி இப்படி சொல்லுதுன்ட்டு. ஏன்னா என் கஷ்டம் எனக்குங்க. ஏற்கனவே குடும்பத்து பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்குது. அதில் இது வேறு. எனக்கு நேற்று மைண்டே சரியில்லை. உண்மையை சொல்கிறதுக்குன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். நேற்று நைட்லாம் படுத்துருக்கேன், கண்ணீர் அப்படியே வருது. அது நினைக்க நீங்கள் நினைப்பீங்க நீ சும்மா சொல்லுதான் நினைப்பீங்க. என் அம்மா மேலே சத்தியமாக சொல்லுதேன், நேற்று கண்ணீர் விட்டு நான் அழுதேன். எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு.